இது பிஸ்கெட் நாட் கூட நம்ம இந்த மாதிரி டைப்பில் இதே பிஸ்கெட் நாட் வச்சு கிராஸ் கட், இந்த பிஸ்கெட் நாட்டில் கிராஸ் கட் கூட இதே டைப்பில் நம்ம கொஞ்சம் பெரிய சைஸில் பார்ப்போம். அதுக்கு நம்ம 2 ரோல் ஒயர் எடுத்துக்கணும். நான் பிங்க்கும் ஐஸ் ப்ளூ கலர் ஒயரும் எடுத்துக்கிறேன். அதில் வந்து 8 அடியில் 24 ஒயர் கட் பண்ணோம். ரெண்டுத்துலேயுமே இந்த கலர்லேயும் 8 அடியில் 24 ஒயர் கட் பண்ணோம், பிங்க்லேயும் 8 அடியில் 24 ஒயர் கட் பண்ணணும். நான் இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இது 1 அடி ஸ்கேலு. இதில் தான் இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். 8 அடி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து இந்த ஸ்கேல் ஃபுல்லாக எடுத்துக்கணும், மடித்து இது 2வது அடி, இது மடித்து இது 3, இது 4, அஞ்சு, 6, 7, 8, 1/2 அடினா இது 12 சென்டிமீட்டர் ஸ்கேலா, அப்போ 6 வரைக்கும் கட் பண்ணிக்கணும். இதுதான் 8 அடி. இந்த 1 அடி ஸ்கேலால் 8 வாட்டி அளந்துக்கணும். அப்புறம் 1/2 அடிக்கு வந்து 12ல் பாதி 6 அடிக்கு அளந்துக்கணும். அதான் 8 அடி. இந்த 8 அடியை வச்சு ஒரு வாட்டி நம்ம அளந்து கட் பண்ணிக்கணுமா, அந்த ஒயரை வச்சு மீதி எல்லா ஒயரையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இதை நான் கட் பண்ண ஒயரு, ரன்னிங் ஒயரு வச்சு அளந்து இந்த பாருங்கள் 2ல் கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம 2 ஒயர் கட் பண்ணிட்டோம். அது மாதிரி பிங்க் கலரில் 24 ஒயரும், இந்த இன்னொரு கலர் ஒயரில் 24 ஒயரும் 8 அடியில் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ எப்படி பிஸ்கெட் நாட் போடலான்னு பார்க்கலாம். அதுக்கு 4 ஒயர் வேணும். ஒரு பிஸ்கெட் நாட் போடுறதுக்கு 4 ஒயர் வேணும். இப்போ வந்து ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க. அந்த ஒயரோட எட்ஜஸ் ரெண்டுத்தையும் ஒன்றா சேமாக வச்சு மடிச்சுக்கோங்க. இது மாதிரி 4 ஒயரையும் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு 2 ஒயரை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 3rd ஒயரை எடுத்து இப்படி சைடில் வைக்கணும். ஃபஸ்ட்டு ஒயர் மடிச்சோம், இப்படி மடிச்சுக்கோங்க. பேக் சைடு ஒயர் தான் எடுக்கணும். இப்படி மடிச்சுக்கிட்டு இப்படி சைடில் ஒரு ஒயர் கொடுத்தோம்ல, அந்த ஒயரோட பேக் சைடு எடுத்து இந்த 2 லூப்பில் விட்டுக்கோங்க. விட்டு டைட்டாக பிடிச்சிக்கோங்க. டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இப்போ வந்து இந்த பக்கம் கொடுத்தோம்ல, மடித்து அந்த ஒயரை எடுத்து இப்படி வச்சு பிடிச்சிக்கோங்க. இப்போ 4th ஒயர் அதை மறுபடியும் லூப்பில் விட்டு இந்த பக்கம் மடித்ததை இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, வச்சுக்கிட்டு இதோட பேக் சைடு ஒயர் எடுத்து இப்படி நிறுத்திங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் நாட் ரெடி ஆகிடும். இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் எட்ஜஸ் எல்லாம் செக் பண்ணிக்கணும் லெவலாக இருக்கா அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், எனக்கு லெவலாக இல்லை. அப்போ நான் இந்த இடத்த வந்து இப்படி யூஸ் பண்ணி இழுத்து டைட் பண்ணணும். அது மாதிரி இந்த எட்ஜஸையும் செக் பண்ணி இந்த 2 இது பிடிச்சி செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கத்துலேயே எட்ஜஸ் செக் பண்ணிக்கோங்க. 2ம் சேமாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கூட சைடு மார்க் வரும்போது கரெக்டாக வரும். அதனால் செக் பண்ணிக்கோங்க. மொத்தம் நமக்கு 6 நாட் வரும். பிங்க்கில் 6 நாட்டும், ஐஸ் ப்ளூ கலரில் 6 நாட்டும் வரும். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் எப்படி இதெல்லாம் ஜாயின் பண்ணுறதுன்னு. பாய். இப்போ நம்ம பேஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம 6 கலர் பிஸ்கெட் அப்படியும் ஜாயின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த 2 இப்போ இந்த 2 பிஸ்கெட் நாட் எடுத்துக்கோங்க. இது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
ஜாயின் பண்ணிட்டோம். இப்போது இதுக்கு ஆப்போசிட்டில் இப்படி ஒருத்தில் கிராஸாக இதை இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், கிராஸ் நாட் போட்டாச்சு. இப்போ நம்ம ரெண்டு நாட்டை ஜாயின் பண்ணால் 4 நாட்டு வந்துச்சா. இப்போ வந்து அடுத்தது நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த லைனாக ஜாயின் பண்ணிங்கன்னா இப்போ இருக்கோம். இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ண மாரி இன்னொரு பிங்க் கலர் ஜாயின் பண்ணணும். இந்த பிங்க் கலரை இப்படி ஜாயின் பண்ணணும். இப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு நாட்டு வந்துடும். அப்புறம் இங்கே ஒரு நாட்டு நம்ம போடணும். அது மாதிரி 6 பிங்க் கலரையும் ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன் எப்படின்னு. இங்கே பாருங்கள், நம்ம 6 பிஸ்கெட் நாட்டையும் ஜாயின் பண்ணிட்டோம். 1 2 3 4 5 6 4 நாட்டை ஜாயின் பண்ணோம். 2வது வரிசையாக நம்மளுக்கு மேலே ஒரு வரிசை, கீழே ஒரு வரிசை வந்துடுச்சு. இப்போ வந்து இந்த ஐஸ் ப்ளூ கலர் 6 நாட்டு இருக்குல்ல, இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 ஜாயின் பண்ண போகிறோம். அது எப்படி ஜாயின் பண்ணுறது பார்க்கலாம். அதுவும் இது மாதிரியே தான் இந்த நாட்டு ஜாயின் பண்ண மாதிரி தான் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த 2 ஒயருக்கும் இந்த 2 ஒயருக்கும் பிஸ்கெட் நாட் போட போகிறோம். ஜாயின் பண்ணி இப்படி அப்படி போனால் நம்மளுக்கு டபுள் கலரில் பிஸ்கெட் நாட் வரும். மடிச்சுக்கோங்க. 2 வயரை இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த 2 வயரையும் அப்படி. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், நீங்கள் போட போட உங்களுக்கு கொஞ்சம். அது மாதிரி நம்ம இந்த பக்கமும் பிஸ்கெட் நாட் போட்டுக்கணும். அப்புறம் இந்த பக்கம் போட்டோமா, இங்கே இன்னொரு ரெண்டு நாட்டையும் ஜாயின் பண்ணணும். அது மாதிரி இந்த சைடில் 3 நாட்டையும் ஜாயின் பண்ணணும். பண்ணிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், நான் 12 வரையும் ஜாயின் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் 3 வெள்ளை ஐஸ் ப்ளூ நாட்டு, அதுக்கப்புறம் 6 பிங்க் நாட்டு, அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் ஐஸ் ப்ளூ கலர் நாட்டு வந்து மொத்தம் 12 வயரு ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ண செகண்ட் லைனில் இது மாதிரி செகண்ட் லைன், இது ஃபஸ்ட் லைன், இது செகண்ட் லைன், இது தேர்ட் லைன். இந்த பக்கத்தில் இது ஃபஸ்ட் லைன், இந்த பக்கத்தில் இது ஃபஸ்ட் லைனு. இது எப்படி போடலான்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதுதான் நம்ம சென்ட்ரல் லைனு. இந்த சென்ட்ரல் லைன்லேருந்து நம்ம 4 வருஷம் போடணும். சென்ட்ரல் லைனாக இப்போ நம்ம ஒரு வருஷம் ஆல்ரெடி போட்டோமா, இன்னும் 3 வருஷம் போடணும். நான் இங்கே ஏற்கனவே போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இது நம்மளோட சென்ட்ரல் லைன். 1 2 3 4 பேஸ் மட்டும் 9 லைன் வரணும். இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4, சென்டர் 1 9. ஓகேவா? இப்போ வந்து இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்படியே தான் இது கிராஸ் கட் நாட். கிராஸ் கட் கூடன்றதுனால நம்ம இப்படி கிராஸாக வர ஒயர் வச்சு நம்ம நாட் போட்டுக்கின்னு வர வேண்டியது தான். இப்போ நான் இது போட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இது மாதிரி தான் கிராஸாக வேறு வயரை பிடிச்சி நீங்கள் நாட் போட்டுகிட்டே வரணும். இந்த பக்கம் நான் போட்டுருக்கணும். இந்த சென்டர் லைன் 1 2 3 4 லைன். அது மாதிரி இதை போட்டுட்டு நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், நான் போட்டேன்.
இதுதான் சென்டர் லைனு. சென்டர் லைன்லேருந்து 1 2 3 4 இது சென்டர் லைனா 1 2 3 4. அது மாதிரி இந்த சென்டர் லைனுக்கு 1 2 3 4 2 ஐஸ் ப்ளூ கலரில் வரும், 2 டபுள் கலரில் வரும், 2 நாட்டு இப்படி தான் வரும். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் வந்து எப்படி மூளை திருப்பி சைடு வால் பின்னுறதுன்னு காட்டுறேன். பாய்.